வணக்கம் டு மை ஆல் சோல் எக்ஸ்டென்ஷன்ஸ். இது நம்ம நிழல் தேடல் பயணத்தோட 7வது எபிசோட். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது, அதே சமயம் கொஞ்சம் வலிக்கக்கூடியது. உள்ளுக்குள் இருக்கும் குழந்தை, த இன்னர் சைல்ட். ஓகேங்களா? நம்ம எல்லோருக்குள்ளயும் ஒரு குட்டி நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த புள்ள அடிபட்டப்போ யாரும் மருந்து போடல. அதனாலதான் இன்னைக்கு அது சில நேரங்கள்ல அடம் பிடிக்குது. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நாம ஒரு ஆறுதல் சொல்ல போறோம். நிழல் தேடல் 7வது எபிசோடுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு பிக் பாஸ் கேமரா மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டு பத்தி பார்க்க போறோம். நாம என்னதான் தாடி வளர்த்து கெத்தா சுத்தினாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இன்னும் அழுதுட்டே இருக்கு. அது ஏன்? கார்டு 1, ஜஸ்டிஸ். இது அநியாயம்பா. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. ஒருவேளை மத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சிருக்கலாம். கார்டு 2, 5 of wands. எப்போதும் ஒரு போட்டி, சண்டை. ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம்? சின்ன வயசுல உங்க குரலை யாரும் கேட்காதப்போ கத்தி பேசினா மட்டும்தான் கவனிப்பாங்கன்னு அந்த குழந்தை தப்பா புரிஞ்சிச்சு. கார்டு 3, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரிவர்ஸ். காலம் கை கொடுக்கலையேன்னு நீங்க தவிக்கிறது காரணம், எல்லாம் நல்லா போகும்போது ஏதாச்சும் சொதப்பிடுமே அப்படிங்கிற ஒரு பழைய பயம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. கார்டு 4, 8 of swords. இந்த கார்டுல இருக்கிற மாதிரி நீங்களே உங்களை கட்டி வச்சிருக்கீங்க. இத செய்யாத, அதை செய்யாதன்னு சின்ன வயசுல சொன்ன கட்டுப்பாடுகள் இன்னைக்கு உங்களை நீங்களே சுதந்திரமா இருக்க விடாம தடுக்குது. கார்டு 5, the chariot. ஆனா இதோ பாருங்க, சேரியட் வந்தாச்சு. இந்த பிள்ளை இப்போ தேர ஓட்ட தயாரா இருக்கு. நீங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா நிக்கிறதுக்கு அந்த இன்னர் சைல்டு கொடுத்த தைரியம் தான் காரணம். இன்றைக்கு உங்க தலைப்புக்கு வர என்னன்னா, உங்களுடைய உள் குழந்தை காயப்பட்ட இடம் எது? அந்த இடம் அங்கீகாரம் கிடைக்காத, இல்லனா தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமிஷம். ஆனா அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஆறுதல் இதுதாங்க. டேய் செல்லக்குட்டி, அன்னைக்கு யாரும் உனக்கு துணையா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு உனக்கு நான் இருக்கேன். நீ செஞ்சது தப்பு இல்ல, நீ அழறது தப்பு இல்ல, நீ பயப்படுறதும் தப்பு இல்ல. உன்னை யாரும் காப்பாத்த வேண்டாம். உன்னை தூக்கி விட நான் ரெடியா இருக்கேன். அந்த 8 of swords கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. அந்த புள்ள ஜாலியா விளையாடட்டும். இனிமே யாராவது உங்களை டென்ஷன் பண்ணா, ஏன் உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ள அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுங்க. அட்ஜஸ்ட்